சேர்ந்து சொல்கின்றார்கள். என்ன நேற்றைய தினமதிலேயே நெறிகளை எல்லாம் சைத்து வைத்தது யாரு? ஆடு மாடுகளை எல்லாம் பார்த்து வர வேண்டும். ஆஹா, போமா போகலாமே என்று கோங்கன்மார்கள் ஒன்று சேர்ந்து ஆடு மாடு நிலையில இருந்து பார்க்கிறாங்க. ஆமா, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஆனா எதுவும் இல்லை. என்ன என்னுடைய மாட்டை காணுண்டா? மாட்டை காணுமா? ஆமா. எந்த மாடு போட்ட? டேய், மாடு சொன்னா என்னுடைய மாட்டினுடைய கொம்பு இருக்கு. அந்த கம்பரம் கேட்கல, மாடு எங்கன்னு கேட்க. மாடதான் காணலன்னு சொன்ன, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன்டா. அண்ணே, ஆசை ஆசையா வளர்த்தனே செக்கச்சி வேர்னி சீவல பேரு சிவல காலை வால் இருக்கு, தோல் இருக்கு, வல் இருக்கு, எலும்பு இருக்கு, குழம்பு இருக்கு, ஆனா சத்தான சதையை மட்டும் காணவே அண்ணே. இவ விட்டது என்ன மாடு? ஆமா, அவ காளையே பசு பத்தி மொத்த கொம்பம் காளை. ஆமா, நான் ஒரு ஒத்த கொம்பம் காளை வச்சிருந்தேன். எந்த படப்புல மெஞ்சிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? 2 பேரும் காளையா விட்டீங்க. 10-15 சேர்த்து பத்திட்டு போயிருக்கேன். நாங்க காளை வச்சிருந்தா நீ பசுமாடு வச்சிருப்பா. ஆமாப்பா. ஆமா, நீ பசு வச்சிருந்தா நான் காளை வச்சிருப்பேன். யாரையும் வச்சுக்கிடுங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? இந்த பசுக்கள் காணாததால் கோங்கன் மகள் கொண்டு சேர்ந்து சோழ மண்ணிடத்திலே வந்து நின்று சொல்கின்றார். வாருங்கள். எப்படி முறையிடுகிறார்கள்? கோங்கன்மார்கள் கோடியை தங்குமிடம் இல்லாமல் தங்குமிடமல்லாது நாட்டிலே கோங்கன்மார் கோடிய தங்குமிடமல்லாது ஓடினா செம்மி என்ற நாட்டிலே, ஓடினா செம்மி என்ற நாட்டிலே அந்த மனைக்களவு வந்ததில்லை இதுவரைக்கும். வந்ததில்லை இதுவரைக்கும். ஆடாடு செம்மொழியல் ஆச்சுரி, ஐயோ, ஆடு செம்மொழியல் ஆச்சுரி, எங்களுக்கு மாடாடு செம்மணிகள் ஆச்சுரி, மாடாடு செம்மணிகள் ஆச்சுரி. நாமல் எல்லோரும் ஒரு போலே, ஆச்சுரியில் நாமல் எல்லோரும் ஒரு போலே அரசனை காணவென்ற அவர்களோ, அரசனை காணவென்று அவர்களோ முருகக்கோன் முன்னோடி போனாரோ, முன்னோடி போனாரோ, திரை சோடி போனாரோ, திரை சோடி போனாரோ, முத்துக்கோன் முருகக்கோன் முன்னோடி கோனாரும் முன்னோடி போனாரோ, முத்து மாலை பிறை சூடி போனாரோ, ஆஹா, முத்து மாலை பிறை சூடி போனாரோ. தாண்டிக்கோன் அண்ணாமலை போனாரோ, அண்ணாமலை கோனாரும் அண்ணாமலை கோரோ, அண்ணாமலை போனாரோ, அழகிய நம்பிப்பிட மரபோ, அழகிய நம்பிப்பிட மரபோ. கோங்கன்மார்கள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். மன்னனிடத்திலே வந்து சொல்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? மன்னாதி மன்னா மகடமுடி ராஜமன்னா, ராஜமன்னா, நாங்கள் போட்டிருந்தோம் ஆடு மாடு கிடை. எல்லா மாடுகளையும் ஆடுகளையும் காணவில்லை அரசு. ஐயோ, எங்களுக்கு வயிறு பிழைப்பு அது ஒன்றுதாயா உண்டு. ஆமா, வேற எங்களுக்கு எந்த வேலையும் எந்த வேலையுமே இல்லை. தெரியாது. எங்களுக்கு இதை தவிர ஒண்ணுமே தெரியாது ஐயா. நீங்கள் தான் ஒரு வழி செய்ய வேண்டும் என்ற போது ஆமா, மன்னன் பார்க்கிறான் சோழ ராஜ்யத்தில். சரி, சோழ ராஜ்யத்திலே நம்முடைய நாட்டிலே இப்படி களவு செய்வதற்கு யாருமே இல்லை. இல்லை இல்லை இல்லை. இருந்தாலும் ஒரு கள்ளன் இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு கலரா? ஆமா, எல்லாம் இருக்கு, சதையை மட்டும் காணலன்னா களவு வித்தியாசமா இருக்கு. ஆமா, களவெடுத்த கல்வர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை பார்க்கிறவங்க எப்படி பாருங்க? எப்படி? கொம்பு, குழம்பு, தோல், வாலு, எள்ளு, பல்லு, நரம்பு எல்லாம் இருக்கு. ஆமா, உனக்கு வாலி இருக்கு.
ஆனால் சதை பெற்று மட்டும் காணவில்லை. ஐயோ, கள்ளன் விசித்திரமாக இருப்பார். கறிக்கடைக்காரன் கொண்டு போயிருந்தாலும் எலும்பெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பான், சூப்பு வச்சு குடிக்க. என்ன பண்ண? ஆடு மாடுகள் களவு போயிருந்தா கள்ளம் கொண்டு போயிருந்தால் தடவு இருக்கும். இருக்கும் இருக்கும். இங்க ஒண்ணும் இல்லையே. ஆஹா, கனவு தேசமாக இருக்குது. இருக்கின்றது என்று சோழ மன்னன் காவலாளி வரவழைத்து, சரி காவலாளிகளே, மன்னா, இன்று ஒடுக்கத்து வெள்ளிக்கிழமை ஆமா எல்லோரும் நிறையாக காவல் செய்யுங்கள். சரி கள்ளனை பிடித்து வாருங்கள், தண்டனை கொடுப்போம் ஆகட்டும் என்று மன்னன் ஆணைப்படி எல்லோரும் காவல் செய்யவும், ஆமா இதை அறிந்த இசக்கியம்மையும் நீலனும் அம்மையானவள் இருக்கின்றாள். அண்ணா, என்ன நம்மளை பிடிப்பதற்கு கோங்கன்மார் பதியிலே காவலாளிகள் காவல் செய்கிறார்கள். சரி நாமல் எப்படியாவது இன்றைக்கு களவெடுக்க போக வேண்டும் என்று அண்ணனும் தங்கையும் எப்படி எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி காத்திருப்பது அறியாமல் காத்திருப்பது அறியாமல் சோழன் காத்திருப்பது அறியாமல் காத்து இருப்பது அறியாமல் சோழன் தன்மால் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை குருவாய் காத்திருக்க தாழ்ந்திறந்தே அவர்களும் நடந்தனரே. இசக்கியம்மை போல் வளர்ந்து நின்றார். இசக்கியம்மை ஒரு வரன் போல் வளர்ந்து நின்றாளே. காவலாளிகள் காவல் இருக்கக்கூடிய நேரத்தில் தாயாகி இசக்கியம்மனும் நீரராஜனுமாகவே என்றைக்கும் களவெடுப்பது போல் அன்றைக்கும் களவெடுக்க வருகிறார்கள். கண்டார்கள் காவலாளிகள் வருகிற பிள்ளைகள் எங்கிருந்து வர்றாங்க? அதாவது மன்னனுடைய அரண்மனையில் இருந்து வருகின்றார்கள். மன்னன் மக்கள் என்று சொல்லாமல் அப்படி செய்தியாக சொன்னார்கள். அறிந்த மன்னன் இருக்கிற போது பிள்ளைகள் 14 காலையிலே இந்த மகாராணியானவள் இந்த நீலனுக்கும் நீலிக்கும் பாலமர்தம் கொடுப்பதற்காக குழந்தை எடுத்தாள். வாருங்கள். வந்தாள் திரிதேவி, கண்டாள் வாயில் இருந்த சோரி. ஆமா, தாய்ப்பால் என்னன்னு சொல்றா? அமிர்தம்னு சொல்றா. ஆமா, தாய்ப்பால் அமிர்தம். அது கொடுப்பதற்காக வருகிற போது பிள்ளையுடைய வாயில ரத்தமும் இறைச்சியும் இருந்தது. சரி, இவள் பதட்டம் கொண்டவள் பிள்ளைகளை கொண்டு, ஆமாய் மன்னா, என்ன மன்னா, பிள்ளைகளுடைய வாயில ரத்தம் இறைச்சியுமாக இருக்கிறது. ஏமா கடிச்சு வச்சிருச்சா? அப்படியானால் அந்த ஜோதிடன் சொன்னதெல்லாம் உண்மையாகி விட்டதா இருக்குமோ என்பதை உணர்ந்த மன்னன், ஆமாய், நமக்கு இந்த பிள்ளை வேண்டாம் என்று இந்த குழந்தைகளை இந்த கோட்டையிலே வைக்க கூடாது என்ற அந்த பிள்ளைகளை நாடு கடத்துவதற்காக காவலாளிகளே சோழராஜ்யத்தை வெட்டி பிள்ளைகளை நாடு கடத்தி விடுங்கள். குழந்தைகள் பாவம் இல்லையா மன்னவா? நாட்டு மக்களுக்கு என்னால் எந்த ஒரு துன்பம் வரக்கூடாது. அப்படியே ஆகட்டும் என்று இசக்கியும் நீலனையும் காவலாளிகள் இப்படி எடுத்துக்கொண்டு வருகின்றார். பாருங்கள், இப்படி எடுத்து திருச்சோழ நாடகம் கடந்து திருச்சோழ நாடு கடந்து காடும் கடந்து
ஆயுதங்களையும் எடுத்துக் கொண்டு சரி. காவலாளிகள் வெளிநடந்து இங்கு வருகின்றார்கள். பலகை நல்லூர் கடந்து ஆமா. முக்காட்டுக்குள் வருகிற போது ஒரு வேம்ப மரத்தை கண்டார்கள். 2 குழந்தைகளையும் போட்டுவிட்டு அவர்களும் மறைந்தார்கள். ஆமா. நீலனும் நீலியும் சரி. சில காலம் அங்கு வாழ்ந்தார்கள். ஆமா. அப்ப சின்ன வயசு தெரியல இந்த பிள்ளைங்களுக்கு. சின்னஞ்சிறு பிள்ளைங்க. அண்ணன் தங்கையும் தானே ஆமா. அப்படி நினைச்சாங்க. சரி. 10 வயதாகிற போது ஆமா. பருவநிலைக்கு வருகிற காலத்தில் இசைக்கு அண்ணனை பார்த்து சொன்னாள். என்ன சொல்கிறாள்? அண்ணா, என்ன காலம் கலியுக காலம். ஆமா. ஒரு அண்ணனும் தங்கையும் போனாலும் சரி, சரி. ஒரு தகப்பனும் மகனும் போனாலும் சரி, போனாலும் சரிதான். இல்ல ஒரு தாயும் மகனும் போனாலும் சரி, இப்போ எலும்பற்ற நாக்கு வரதும் பேசும். எதை வேண்டுமானாலும் பேசும். வரம்பற்ற பேச்சு பேசும். பேசும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நாக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது, நரம்பு கிடையாது. ஆமா. என்ன இளம் போட்டு பேசிடுவான். ஆமா. எறும்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசும். நரம்பு இல்லாத நாக்கு வரம்பற்ற பேச்சு பேசும். சரி. அவ அப்படி இருந்தா அவன் கூட போனா துணி உடுத்து வந்தான். ஆமா. ஆக எதுவும் பேசும். இந்த வாழ்ந்த உலகம் வையகத்தோர்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் பேசும். அண்ணா, என்ன? நீங்கள் இனிமேல் என்னோடு இருக்க வேண்டாம். நான் முழுகாட்டுக்கு சென்று வருகின்றேன். நான் செங்காட்டில் சென்று வருகின்றேன். அம்மா தங்கச்சி, என்ன பார்க்க நீ வரவே மாட்டியா? இனி நான் உன்னை பார்க்கவே முடியாதா? வருவண்ணா. எப்பொழுது வருவாய்? ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை என்று கடைசி செவ்வாய் அண்ணனை பார்ப்பதற்கு உங்களுக்காக பலகாரம் சுட்டு உருக்கி நெய்யும் எடுத்துக்கொண்டு சரி. பந்தி கறி சமைத்து பக்குவமாக கொண்டு உங்களை காண நான் வருவேன் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அம்மா என்று ஆண்டவனிடத்திலே ஆகாயத்தில் கேட்கிறாள். சரி. வாருங்கள். ஓ. செங்காட்டில் போவதற்கு